ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நாம ஒரு ரீசனிங் சம் தான் கேட்க போகிறோம். அதாவது 5 பெண்கள் வரிசையில் இருக்காங்க. அதில் அனுராதா பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 பெண்கள். ஸோ நம்ம ஒரு லைன் போட்டு 5 கோடு வரைஞ்சிக்கலாம். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நான் 3 பாயிண்ட்டாக அதை ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் பாயிண்டில் மோனிகா நடுவில் இருக்காங்க. ஸோ நடுவில் யார் இருக்கா? மோனிகா இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அனுராதா சிவநந்தினி 2 பேருமே பக்கத்தில் இல்லை. அப்போது நான் அனுராதாவை இங்கே போட்டுக்கிறேன், சிவநந்தினியை இங்கே போட்டுக்கிறேன். நமக்கு என்ன கண்டிஷன்? இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரோசி மோனிகாவுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அப்போ மோனிகாவுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க? ரோசி தான் இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரோசி சிவநந்தினி மற்றும் அபிக்கு பக்கத்தில் கிடையாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சிவநந்தினியும் அபியும் இங்கே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ரோசி சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்தில் கிடையாது. ரோசி பக்கத்தில் யார் இருக்கா? மோனிகா இருக்காங்க. லெஃப்ட் சைடு அனுராதா இருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அனுராதா யாருக்கு பக்கத்தில் இருக்காங்க? ரோசி பக்கத்தில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.